பாமகவுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வன்னிய சமுதாயம் தமிழ்நாட்டில் முதன்மை சமுதாயமாக இருக்கிறதாக அவங்க நம்புகிறாங்க. எப்படி கரெக்டாக அரவங்குறிச்சியில் முஸ்லீமை போடுறது, தென் தமிழகத்துக்கு போகணுமா, அங்கே தேவர் சமுதாயங்கள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சாதியில் தான் வர்றாங்க. அதனால தான் அவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து நிறைய தள்ளி வந்தாங்க. பிஜேபியினர்களுக்கு ஜாதி அப்படின்றது ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்துன்ற ஒரு குடையின் கீழே தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு தயங்கி வந்த நிலையில் இப்பொழுது முன்வந்துள்ளது. இதற்கு பின்னணி காரணங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் அப்படி எடுக்கும் பொழுது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அதற்கான சாதக பாதகங்கள் எப்படி இருக்கும்? இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், இவ்வளோ நாள் தயங்கிட்டு இருந்திருக்காங்க மத்திய அரசு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் ஒரு தாக்கத்தை இது பண்ணுறாங்க, அவங்க சொல்லும்போது எதுவும் கண்டுக்கல. திடுதுப்புன்னு இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? திடீர்னு அவங்க முடிவு எடுத்ததுக்கு அவங்க நீண்ட நாள் இதை ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி ஒரு சோசியல் என்ஜினியரிங் ஒரு ஏஜென்சி வழியாக அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 99% இதற்கு எதிர்ப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எங்கள் நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளினுடைய கோரிக்கையாக தான் இருந்தது. இதற்கு முன்மாதிரியாக சோசியலிஸ்ட் கட்சிகளினுடைய பின்பற்றுவர்களை அந்த கோஷங்களை வலியுறுத்தக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்களை ஏற்கனவே செஞ்சாங்க. அது செஞ்சபோது அது கோர்ட் ஒத்துக்கல. தெலுங்கானா முயற்சி பண்ணாங்க. இங்கே கர்நாடகாவுக்கு கூட அதுக்கான ஒரு முன்னெடுப்புகளை எல்லாம் செஞ்சாங்க. ஆக இப்படி இருக்கிற பொழுது இந்த தருணத்தில் வேறு வழியில் நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளுமே வலியுறுத்துகின்றன, பிஜேபியை தவிர. அப்போ பிஜேபி இந்த விஷயத்தை அவர்கள் கலந்து ஆலோசித்து வேறு வழி இல்லை, நாம் இதை முயற்சி பண்ணணும். இப்போ எப்படி பிஜேபி ஆதரிப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் கூட நிறைய பேர் எப்படி சொல்லி அடிச்சிருக்காங்க பாருங்கள். இனிமேல் இது வாய்ப்பே இல்லை, இது காங்கிரஸுக்கு பலத்த பின்னடைவு அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இது இந்தியா கூட்டணிக்கும் டிஎம்கே கிடைச்ச வெற்றின்னு தான் சொன்னாங்க. நிச்சயமாக திமுகவினுடைய ஒரு இடஒதுக்கீடு வரலாறு அப்படின்றது அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும், பிஜேபி தவிர எல்லா கட்சிகளுக்குமே இடஒதுக்கீடை வலியுறுத்துவதும் அதை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் பேசுவதும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட இங்கே அதுக்கான பேச்சை தமிழ்நாடு காங்கிரஸ் இதை செய்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை வேறு வழி இல்லை, இனியும் காலம் தாழ்த்த முடியாது, இனியும் நாம் தாமதித்தால் நமக்கு இது ஒரு அவப்பெயராகும் அப்படின்றதுனால பிஜேபி முன்னெடுத்திருக்காங்க. அதை நம்ம இப்போது ஒரு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு தவறு. ஆனால் ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு வரும் பொழுது பிறப்பின் அடிப்படையில் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற போது அந்த அடிப்படையில் இத்தனை காலமாக நாம் கொடுக்கப்பட்டு வரும் பொழுது அதை துல்லியமாக கணக்கெடுத்து கொடுப்பது அப்படின்றது ஒன்றும் தவறு இல்லை. இன்றைக்கும் கல்வி நிலையங்களில் எல்லாத்துலேயுமே அங்கே ஒரு கணக்கீடு இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் தமிழ்நாடு அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கலைஞர் ஆட்சி செய்திருந்த பொழுது அவர் முஸ்லீம்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குறாரு, அது முஸ்லீம் பெண்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குறாரு, அதே போல் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் கொடுத்துட்டு வரும் பொழுது இந்த விஷயத்தை இந்தியா முழுவதுமே ஒவ்வொன்றுமே ஒரு முன்மாதிரியாக எடுத்து பல விஷயங்களை பின்பற்றி வரும்போது சாதிவாரி கணக்கெடுப்பை அடுத்த சென்சஸில் எடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு டிஎம்கே சொல்லும்போது பாமகவுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு வார்த்தை போரே நடந்தது. எதனால அது பயப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு எடுத்தால் கரெக்டாக எடுக்க மாட்டாங்க, மாநில அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாமக நினச்சிருப்பாங்களா? இல்லை, பாமகவுக்கு அவர்களுடைய விஷயம்ன்றது வேறு. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வன்னிய சமுதாயம் தமிழ்நாட்டில் முதன்மை சமுதாயமாக இருக்கிறதாக அவங்க நம்புகிறாங்க. அதே போலவே ஒரு பட்டியலின வகுப்பில் இருக்கக்கூடிய 2 வகுப்பினர்கள் நாங்கள் தான் பெரும்பான்மையானதாக இருக்கிறதாக அவங்களும் நம்புகிறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு 10.5% அவங்க கேட்டதும், அதற்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசுக்கு கொடுக்க முன் வந்ததும், அதுக்கு திமுகவும் அது பெரிய ஆட்சேபிக்கல. அந்த பக்கம் முக்குளத்தோர் தென் தமிழகத்தினுள்ள தான் அவர்களுக்கு பாதிப்பு இருந்தது. ஆனால் இது நீதிமன்றத்தின் வழியாக தான் அவங்களுக்கு தடை ஏற்பட்டது. பாமக நினைப்பில் செய்கிறது வேறு. இங்கே
அவர்கள் எடுக்கப்பட்டால் மாநில அரசை கொஞ்சம் அழுத்தமாக அதிகரிக்க நாங்கள் ஒரு 10% இருக்கோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அவங்க 13% இருக்கிறதா சொல்கிறாங்க. 13% நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு 10.5% கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு ஒரு அரசியலுக்காக அவங்க அழுத்தம் கொடுக்கும் பொழுது பலமுறை திரு துரைமுருகன் அவர்களும் மற்ற அமைச்சர்களுமே இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. பதில் வந்து நீங்களாம் மத்திய அரசில் அங்கம் வகிக்கிறீங்க, ஆதரவாளராக இருக்கீங்க, அங்கே கேளுங்க அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி மத்திய அரசுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ இங்கே தமிழ்நாடு அரசு தயங்குவதற்கு, அது குறிப்பாக அவங்க செஞ்சும் பார்த்துருக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 10 நாட்களில் வந்து தெலுங்கானா அரசு முயற்சித்தது, 5 கோடி ரூபாய் செலவில் பீகார் அரசும் நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அரசும் முயற்சி செஞ்சது. தமிழ்நாட்டில் ஒரு 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து நேருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. அது பல பேருனுடைய ஒரு முன்னெடுப்பில் இல்லை, இந்த ஏற்கனவே 50% மிகாமல் நீங்கள் இடஒதுக்கீட்டை உள்ளே வச்சுக்கணும்னு 92 ஒரு தீர்ப்பு வந்தபோது பெரிய சட்ட சிக்கல் வந்தது. நீங்கள் முதல்ல இருந்து நீங்கள் அது ஒரு ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அப்போ இருந்த மாகாணங்களில் தமிழ்நாட்டில் தான் முதல்ல இந்த இடஒதுக்கீடு தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் அது முன்னெடுக்கப்பட்டது. அன்றைக்கி வந்து பெரியாரெல்லாம் காங்கிரஸில் இருக்கிறார், பி சுப்புராயல ரெட்டி அப்படின்னு ஒரு சிஎம் இருக்கிறாரு. அப்போ அவங்க முயற்சி செய்கிறார்கள், பல தடைகள் ஏற்படுது, அதை அப்படியே கைவிடுறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் 1927-28 காலங்களில் பி சுப்புராயன்னு சொல்லி இன்னைக்கு ரங்கராஜன் குமாரமங்கலம் அவங்க தாத்தா மோகன் குமாரமங்கலம் இவர்களுடைய தகப்பனார் பி சுப்புராயன்னு சொல்லி அவர் வந்து சென்னை பிரீமியராக இருக்கிறார். அவர் முயற்சி செய்கிறார், அவர் ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வர்றார் பிராமணர் அல்லாதவருக்கு. அதை ஒரு கால்குலேஷன் செஞ்சு பார்த்தோம்னா ஒரு 44% அளவில் பேக்வேர்டு கம்யூனிட்டி அவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடுன்னு வரும். அதற்கு பிறகு குமாரசாமி ராஜா 1951 அவர் வந்து தெளிவாக ஜிஓவை போட்டு உறுதிப்படுத்துகிறார். அந்த ஒரு 41% இடஒதுக்கீடுன்றது வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது தான். அங்கே நிறைய சாதிகள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், கல்வியில் மறுக்கப்படுகிறார்கள் என்ற அமைப்பில் அவருக்கு 51 கொடுக்குறாங்க. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ஏஎன் சட்டநாதன் ஒரு கமிஷன் இதுக்காகவே அவர் அமைக்கிறார். அதில் அமைக்கப்பட்ட அவங்களுடைய பரிந்துரையின்படி பிரகாரம் இவர் வந்து பிசிக்கு 31%, எஸ்சி பட்டியலின சமுதாயத்திற்கு வந்து 18% கொடுக்குறாரு. அப்போ 48% அந்த இடஒதுக்கீடு இருக்குது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்து தான் 31% பிசி இருக்கலாம். அன்றைக்கி எம்பிசி கிடையாது, பிசிக்கான இதுக்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க. அவர் தான் 50% கொண்டு வர்றார். 50% அவர் கொண்டு வரதும் எப்படின்னா அவர் ஒரு சின்ன அடி எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அடி வாங்குறாரு. அப்போ பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடியவர்களுக்கு கிளைம் பண்ணுறவங்க எல்லாமே 9,000 ரூபாய் அவர்களுக்கு வந்து வருமானம் இருந்தால் தான் அந்த இடஒதுக்கீட்டுக்கு வேலை வாய்ப்பிலே கல்வியிலே பெற முடியும்னு அவர் நிர்ணயித்ததும் அவருடைய ஒரு 2-3 தோல்விக்கான எம்ஜிஆரினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது. அவர் அதற்கு பிறகு அந்த ரிமூவ் பண்ணுறார், அந்த சீலிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் 1979 ஒரு 50% ஆகிறார். ஏற்கனவே 18 இருக்கும் பொழுது அது 48% ஆகிறது. அதற்கு பிறகு 1989 கலைஞர் வருகிறார். கலைஞர் 1% எஸ்டிக்கு கொடுக்குறாரு. அந்த எல்லாம் சேர்த்து அது 69% நிலை பெற்று அது போயிட்டே இருக்குது. அப்போது மண்டல் கமிஷன் வந்தது, மண்டல் கமிஷன் பரிந்துரை அது நாடறியும், எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். அப்போது 92 வந்து பார்க்குற பொழுது இது ஒரு தீர்ப்பு வருது, நீங்கள் 50% மேலே எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அது பெரிய சேலஞ்சாகி அன்றைக்கி வந்து திரு ஜெயக்குமார் தான் அன்றைக்கி சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் சட்டமன்றத்திலேயே உறுதியாக சொல்கிறாரு. அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெரும் முன்னெடுப்பு சரி இதுக்காக டெல்லியெல்லாம் கிளம்பி போகிறாங்க. அப்போது அதில் எல்லாருக்குமே பங்கு இருக்குன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிற குறிப்பாக திராவிட கட்சிகள் தலைமையை ஆண்டிருக்கிற அத்தனை முதல்வர்களுக்குமே, காங்கிரஸில் இருந்த முதல்வர்களுமே, அதுக்கு முன்னால் இருந்த ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொண்டு போனதுனால அத்தனை பேருக்குமே இந்த பங்களிப்பு அந்த உணர்வு இருந்து தான் வந்திருக்குது. இந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் இவங்க இந்த சென்சஸ் எடுத்து அது பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஒரு தயக்கம் இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு இருந்திருக்கக்கூடும். அது ஒன்று. இன்னொன்று, இப்போது வெள்ளடி மலையாக சில விஷயங்கள் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ இவங்க கிளைம் பண்ணுறாங்க பாமக, அவங்க கிளைம் பண்ணுற பிரகாரமே பார்ப்போம். அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே அமைச்சரவையிலேருந்து உட்பட எல்லாத்துக்கும் எப்படி பங்கு கொடுக்குறது, சீட்டு கொடுக்குறது, இது எல்லாமே மறைமுகமாக வந்துடும். எந்த இடத்துல இப்போது சமுதாயம் எந்த இடத்துல
அடர்த்தியாக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அடர்த்தியாக இருக்குது, நம்ம பொலிட்டிஷியன்ஸுக்கு தெரியாமல் இருக்கா? எப்படி கரெக்டாக அவங்க கேண்டிடேட் போடுறாங்க? இந்த இடத்துல இவர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அடர்த்தியாக இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற பட்டியலின மக்களுக்கான தொகுதி அப்படின்றது வேறு, தனி தொகுதின்றது வேறு. ஆனால் மற்ற தொகுதியிலுமே கூட எப்படி கரெக்டாக அரவங்குறிச்சியில் முஸ்லீமை போடுறது, வாணியம்பாடியில் முஸ்லீமை போடுறது, அதே மாதிரி பல இடங்களில் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை எங்கள் தென் தமிழகத்துக்கு போனோமா அங்கே தேவர் சமுதாயம் எங்கே எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எல்லா கணக்கீடுகளும் ஓரளவு அந்தந்த மாநில அரசுகளிடம் இருக்கத்தான் செய்கிறன. அதை பின்பற்றி அவர்களை செஞ்சுட்டு தான் வராங்க. இதுதான் தயக்கமாக இருக்கக்கூடும். பாமகவுக்கு இருக்கிற ஒரு முன்னெடுப்பு நாம் அதிகமாக கிளைம் பண்ணலாம், நாம் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அடர்த்தியான சமுதாயம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு. இவங்க இது ஒருவேளை அப்படி இருந்தாலுமே கூட, இல்லை வேறு சமுதாயம் இருந்தாலும் அதை கரெக்டாக நம்ம பிரித்து ஷெட்யூல் பண்ண முடியாது அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த பிஜேபியினுடைய அவர்களுடைய கை ஓங்கிய பிறகு, ஏன்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சாதியில் தான் வர்றாங்க, அவங்க அதனால தான் அவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து நிறைய தள்ளி வந்தாங்க. அப்படி வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற முதலமைச்சர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சென்சஸின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க, பிராமண அல்லாதவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியின் தலைமையின் கூட நீங்கள் பாருங்கள், இவர்களுடைய கை ஓங்கிய பிறகு ஒரு நாள் அவர்கள் பிராமண தலைமையை கொடுத்ததே கிடையாது. நீங்கள் அந்த அவர் எல் முருகன் கொடுத்ததாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ணாமலை கொடுத்ததாக, இன்றைக்கி நயினா நாகேந்திரன் கொடுத்ததாக இருக்கட்டும், அவங்க வந்து நீங்கள் பிராமணர்கள்ன்றது வந்து அது வந்து அவர்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு பிரெயினாக இருந்திருக்கலாம், அவர்கள் இயக்கி இருக்கலாம், இன்றைக்கி அவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உண்மை தான். இங்கேயும் போய் முதல்ல திரு குருமூர்த்தி வீட்டில் தான் உட்காந்துட்டு வந்து பேசிட்டு அப்புறம் அமித்ஷா பிளான் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான சமுதாயத்தை கட்சியிலேயோ அவங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னு எப்பயோ முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆட்சி அதிகாரங்களில் அந்த மக்களை இப்போ ஒடிசாவில் அந்த மாதிரி கொடுத்தாங்க, அந்த மாதிரி சத்தீஸ்கரில் அந்த மாதிரி பண்ணாங்க, மத்திய பிரதேசத்துலேயும் அவங்களுக்கான அந்த யார் அந்த பிரதிநிதித்துவம் இருக்குது, அதுக்கு துணை முதல்வர் கொடுக்குது. 3 துணை முதல்வர்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அவர்கள் அதை செய்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தயங்கியதற்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கும். இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து பல முறை ஜாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் திடீர்னு இப்போ ஆதரவு தர்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இல்லை, ஏற்கனவே அதான் பிஜேபி தலைமையேற்ற பிறகு திரு நரேந்திர மோடி ஆகட்டும், திரு அமித்ஷா அவர்கள் அவங்க மட்டும் கிடையாது, அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வச்சுருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஆர்எஸ்எஸோடு கண்டிப்பாக பேசியிருக்கோம். இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு போய் பேசிட்டு வந்தார். அவர்களை கூடி பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது எந்த ஒரு விஷயத்தை அதிகப்படியாக எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்குகின்றன, அந்த ஏன் நாம் பின்பற்றக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு அந்த ஐடியாலஜிக்கு வந்துட்டாங்க. அதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாம் அதை செய்வதனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை செய்யாமல் போனதுனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவர்கள் உணர்ந்து வந்திருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப இப்போது மோகன் பகவத் அவர்களுடைய பல்வேறு விஷயங்கள், இப்போது நரேந்திர மோடி அவர்கள் கடந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது பேசிய பல விஷயங்களை மோகன் பகவத் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே வந்து வெளிப்படையாகவே சொன்னார். அவர்களுடைய பத்திரிகையில் எழுதும்போது கூட இது மாதிரியெல்லாம் நடந்துக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. அதே மாதிரி மத ரீதியாகவும் அவங்க பேசும்பொழுது அவர்கள் வந்து அது குறித்து வெளிப்படையாக வெளியில் பேசும்போது அவர்கள் ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் சொல்லுவாங்க. அதாவது இன்னொன்று சொல்லப்போனால் பிஜேபியினர்களுக்கு வந்து ஜாதி அப்படின்றது வந்து ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது இந்துன்ற ஒரு குடையின் கீழே தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏன் அவர்களுக்கு அந்த கடந்த காலத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்னா, அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இயக்கக்கூடியவர்கள் பிராமணர்களாக இருந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் நாம் ரொம்ப கம்மி, நாம் அதிகாரம் செலுத்துவதற்கு தடையாக இருந்து விடும் அப்படின்ற காரணத்தினால ஒரு தயக்கம் இருந்தது. இன்றைக்கி அவங்க எல்லாம் இப்போ அதிகாரத்தில் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி வந்து 181 கம்யூனிட்டி இருக்குது, எஸ்சி 76 கம்யூனிட்டிஸ் அவங்க இருக்கிறாங்க, எம்பிசி அப்படின்ற வகை பிரிச்சிருக்கிறதுல 68, அதில் 2 கேட்டகரியில் இருக்காங்க, எஸ்டி கூட வந்து 70க்கும் மேற்பட்ட. ஆனால் அதில் இத்தனை ஜாதிகள் இருக்கலாம், அதில் பெரும்பான்மையாக ஒரு டாப்பாக ஒரு 5 கம்யூனிட்டி தான் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதுதான் இருக்கும். இப்போ பிசியில் ஒரு 10 கம்யூனிட்டி அதிகப்படியாக இருக்கும். ஆனால் அந்த வகையில் சிறுபான்மை சின்ன வகைகள் இருப்பாங்க. எம்பிசிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும் பொழுது அந்த பெரும்பான்மை சமுதாயத்துக்கு நாம் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டா ஈஸியாக ஓட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் ஒத்து போயிட்டாங்க. அதனால் இது நடந்தே இருக்கும். இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி தெரியல, எலெக்ஷன் வந்ததால மாறி இருக்காங்க. இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்கன்ற உங்களுடைய கருத்து அது முற்றிலும் சரிதான். ஒரு தேர்தல் பரப்புரையில் வந்து இலவச திட்டங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் திமுக அரசு கொண்டு வந்த உரிமை தொகை உட்பட பல இலவச திட்டங்களை வந்து டெல்லியிலையும் இமாச்சல் பிரதேசலையும் பீகார்லேயும்
இந்த மாதிரி பல தேர்தல் பரப்புரையாவே பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி அவங்க டிஎம்கேவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லை, டிஎம்கே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதாவது இலவசங்களை கொடுத்து பார்ப்பது ஒரு பொருளாதாரத்திற்கு பின்னடைவு அப்படின்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டு வரும்பொழுது, திமுக இந்த விஷயத்தில் சக்ஸஸ் அடையுது. திமுக வந்து எப்படி அவர்கள் வெற்றிக்கான காரணங்கள் என்ன, முதன்மை காரணங்கள் என்ன, அவங்களுக்கு இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கும் பல மாநிலங்களில் அடிப்படை கட்டமைப்பு ஒப்பீட்டளவில் பல இடங்களில் இருக்கும் பொழுது, இங்கு வேணால் கட்டமைப்பு குறைவாக இருக்கலாம், பல இடங்களில் இருக்கும்போது அவங்க ஒப்பீட்டளவில் என்ன காரணம், இப்போது மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக நேரடியாக போய் தொகை செலுத்துவது அப்படின்றது அது வெற்றி, அது ஒரு வெற்றிகரமான திட்டம் தான். இதை பார்க்கும்பொழுது அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை. அப்போ அதை ஃபாலோ பண்ணி மத்திய பிரதேசத்தில் கடைசியாக அவர்கள் வெற்றி கிடைக்கட்டும், மகாராஷ்டிராவில் அவர்கள் கிடைத்தது வெற்றியாகட்டும், முழுக்க இந்த விஷயம் மிகப்பெரிய வெற்றி உரிமை. ஆமாம், அந்த அந்த அது வந்து அவங்க செயல்படுத்தி பார்க்குறாங்க. செயல்படுத்தி பார்க்கும்பொழுது அது வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பொழுது அவங்க பின்பற்றுறாங்க. அப்போ இது வந்து மேலெழுந்த வரியாக சோசியலிஸ்ட் பார்ட்டியில் வந்து ஆரம்பித்து காங்கிரஸ் பார்ட்டி, இன்றைக்கி அதெல்லாம் டைலூட் ஆகிடுச்சு, எல்லாம் ஜனதா அப்படி இப்படிலாம் ஆகிடுச்சு. அவர்கள் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. எங்கள் பீகாரில் வந்து அந்த மாதிரியான சித்தாந்தம் இங்கே எப்படி ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் தென் மாநிலங்களில் வந்து உருவாகி வளர்ந்துருக்கிறதோ, அந்த மாதிரி சோசியலிஸ்ட் சித்தாந்தம் அங்கே வளர்ங்களும் அவர்களும் இது தான் பேசுகிறாங்க. எல்லாருமே அடிப்படையாக ஒடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு மேல் அவர்களுக்கு கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்யணும் அதை கணக்கீடு செய்யணும் அப்படின்னு. இவர்கள் வந்து அதற்கு இப்போ பிஜேபி வந்து ஜாதியை விட இந்துக்கள் அப்படின்ற வகையில் ஒன்றுபடுத்தணும், கூட்டமாக ஒரு இதில் கொண்டு வந்துடணும். அதில் இப்போ செய்கிறதும் அவங்க அப்படி தான் கொண்டு வருவாங்க. அதனால் அதில் அவர்களுக்கு சாதகங்கள் அப்படின்றது வந்து பாருங்கள், நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்றது அவர்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஓட் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு, பர்ஃபெக்டாக பீப்புள் எங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொண்டு போய் செய்து இவர்கள் முறையாக செயல்படுத்தினால் நிச்சயமாக அதற்கான ஒரு வாக்கு அறுவடைன்றது பிஜேபிக்கு சேரும். அடுத்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்ததுக்கப்புறம் இது வந்து நன்மை அமையுமா தீமை அமையுமான்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் இது எப்படி செயல்படுத்துகிறார்கள் அப்படின்றது பொறுத்து தான். அது எப்படி ரெப்ரசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ யார் வேணாலும் செயல்படுத்திடலாம், யார் வேணாலும் அந்த கணக்கெடுப்பை நிகழ்த்திடலாம். நிகழ்த்தி முடித்ததுக்கு அப்புறமா அதை கரெக்டாக அந்த டேட்டாவை, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ப்ரொசீட் பண்ணிட்டு வரும்பொழுது அப்போ வந்து சில நேரம் பாதகம்னா சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எப்படின்னா இந்த கம்யூனிட்டிலாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறதா நினச்சுமே இவங்க கம்மியாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். இவர்கள் எல்லாம் வந்துருக்கு. அப்போ இன்னும் சில கால்குலேஷன்லாம் ஆகலாம். ஒரு ரெண்டு, இப்போ உதாரணத்துக்கு திரு தொல் திருமா அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அது இன்னைக்கு இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்களும், இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சாலே அந்த சாதிய வாக்குகளை அறுவடை செய்தாலும் அப்படி வந்தது அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு திட்டம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் கூட ஏற்படலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏற்படலாம். நான் உதாரணத்துக்கு தமிழ்நாடு சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரியான சாதகங்களும் நடைபெறலாம், சில பாதகங்களும் நடைபெறலாம். இப்போது அதாவது இடஒதுக்கீடு அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்கு, அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படலாம். இப்போ பிராமின்ஸ்க்கு அதுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, அவங்க ஜென்ரல் கோட்டா தான் எப்பயுமே. சில பேர் வந்து அவர்கள் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களை ரிவைஸ் பண்ணலாம். தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இந்திய அளவிலும் அந்த மாதிரி இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டு கொடுக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமைகள் மாற்றி அமைக்கப்படலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த பெரிய அளவில் மாற்றம் நிகழாது. ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து இதற்கான தனித்தனி கமிஷன்ஸு எல்லாத்தையும் அமைத்து அதை பின்பற்றி வந்திருக்கிறதுனால இங்கே நம்ம எல்லாருக்கும் ஒரு வெளிப்படையாக வேணால் தெரியலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியலாம். ஆனால் அந்த வெளிப்படையாக அரசு வெளியிடுமா, அதில் இவங்க என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்றத வருங்காலத்தில் நாம் பார்க்கலாம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.